vlog. அது லக்கி சம்பந்தப்பட்ட vlog தான். இதட்ட மொட்டை அடிக்கிற மாதிரி தானே. என்னடா பண்ணிட்டீங்க? முக்காடு போட்டு மாடு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா லக்கியோ கூட இருக்கானேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு குட்டி vlog. அது லக்கி சம்மந்தப்பட்ட vlog தான். என்னன்னா இந்த சம்மர் சீசனால லக்கிக்கு ரொம்ப முடி கொட்டுது. ஸோ அவனை வந்து ஸ்பா கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக ஹேர் கட் பண்ணலான் இருக்கோம். ஆக்சுவலாக எப்படி கட் பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா அவன் வந்ததுலேருந்து இதுவரை ஒரு வருஷம் கூட ஹேர் கட் பண்ணதே இல்லை, ஒரு சம்மர் கூட. பட் இந்த வாட்டி ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது. அதே மாதிரி ஹேர் ஃபுல்லாக நம்ம ஜீரோ பண்ணால் அது அவனுக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் அப்படியே ஸ்பா கூட்டிகிட்டு போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறோம். அங்கே போகலாம். ஓகே போகலாமா? வா, உனக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க. எங்கடி குதிக்கிற? எல்லா முடியும் போகுது. போகலாம் வா. எங்கே இவ்வளோ ஸ்பீடாக போகிற நீனு? அவன் தலைவர் கிளம்பிட்டார். கையிலே பிடிக்க முடியாது. வெளியே போகிறோம்னா ஒரு ஜாலி. கரெக்டாக காரை தேடி போயிடுவார் எங்கே போனாலும். ஏறிடுச்சா உள்ள? எங்க லக்கி போறீங்க? எங்கடா போயிட்டு இருக்க? லக்கி முடி வெட்ட போறீங்களா? எப்படி உட்காந்துருக்கு பாருங்களேன். லக்கி யாரையும் கடிச்சு விட்டுறதுடா முடி வெட்டும் போது. நாய்க்கு முடி வெட்டுறதுக்குலாம் ஒரு லாகாங்க. ஆமா, இதுவும் கிட்டத்தட்ட மொட்டை அடிக்கிற மாதிரி தானே. மொட்டை அடிச்சு எனக்கு காது குத்தும் லக்கி. லக்கி அவ்வளோதாங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக ராக்கி சினிமா சிக்னல்கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போ அந்த டுவர்ட்ஸ் வந்து அந்த அம்பத்தூர் கனரா பேங்க் பக்கத்தில் ஒரு பெட் கிளினிக் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, ரிவ்யூ போட்டுருந்துச்சு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படியே நைட் டைமு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் ஆப்பிள் பெட்ஸ். ஸோ போயிட்டு ஐயா எப்படி முடி வெட்டிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்தான். அப்புறம் அவன்கிட்ட பேசி சரி பண்ணி ஃபைனலாக முடி வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரவாயில்ல. இந்த ஸ்பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. டாகை ரொம்ப ஹார்ஸாக எதுவும் பண்ணுறதில்ல. இவர் தலைவரும் ரொம்ப நான் கூட பயந்தேன் கடிப்பான்னு சொல்லிட்டு. பொம்மரினாவே கொஞ்சம் அக்ரெஷனாக இருப்பான். பட் நம்மால் கொஞ்சம் சாஃப்ட்டு, அதனால் எதுவும் பண்ணலை. கொஞ்சம் பேசி கீசி அப்படியே தலைவரை சரி பண்ணியாச்சு. பாருங்க. என்னடா ஆகுது? இல்லை நீங்கள் அவனுக்கு பிடிங்க. எங்க போய் பிடிக்கிற? அதான் வாழை கட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? அவ்வளோதான், க்ரூமிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தலைவர் குளிக்க போகிறாரு. என்னடா பண்ணிட்டீங்க? கைகாலம் கட்டி போட்டுட்டு ஆபரேஷன் பண்ண போறீங்களா? ஏய் மம்மி பயமா இருக்குடி, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ.
யாரா அது பேசும்போது பின்னாடி காத்தடிக்கிறது? டேய் டேய் என்னை விடுங்கடா. வந்துட்டீங்களா? குட்டி சிங்கம் முஃபாசா. அது வரும்போது அமைதியாக தான் இருந்தான். இல்ல இவனை பார்த்துதான். சரி சரி சரி. ஹாய் கைஸ், எப்படியோ ஒரு வழியா நம்ம லக்கிக்கு முடிய வெட்டியாச்சு. முஃபாசா ஆகிட்டா வரை. உங்களுக்கு முன்னாடி பார்க்க எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, ஏன்னா ஃபேஸ் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது நம்ம லைன் மாதிரி கட் பண்ணியாச்சு, உடம்பு ஃபுல்லாக ஜீரோ பண்ணி. வால் தெரியுதா? வால் வந்து இந்த லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் முடி இருக்க மாதிரி வெட்டியாச்சு. லக்கி வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுறோம். பரவாயில்லைங்க, எந்த ஒரு அதாவது அவங்களே வெட்டினவங்களே சொன்னாங்க ஹிந்தி பையாவே, இதுவரையும் பொமேரியன் வந்து கடிக்காம விட்டதே இல்லை ஒரு தடவை கூட. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பொமேரியன் தான் எங்களை கடிக்காமல் இருக்குன்னு சொன்னார். ஒரு மாதிரி பயத்திலே இருந்தான், பட் அப்பப்போ கொஞ்சம் சீண்டுனா அப்புறம் இவர் இருந்ததுனால ஓகே ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் கைஸ், ஃபைனலி நாங்கள் முடிய வெட்டிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா, குட்டி முஃபாசா வேற இருக்கான். முடிய வெட்டினே பிஸ்னஸ் இருக்கடா நமக்கு. படுத்துட்டான். ஏய் இங்க உடம்பு கொஞ்சம் முடியெல்லாம் காணும் நமக்கு. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பை பை சொல்லிடு.